இப்போ இது ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கு. பட் நான் உங்களுக்கான ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். நான் அடுப்பு எரியறதுக்கு முன்னாடி நார்மலா விறகு போட்டுட்டு ப்ளோயர் போட மாட்டோம். நார்மல் கான்செப்ட் தான். ஒரு விறகு அடுப்புல நம்ம எரியிற நேரத்துல ஊத மாட்டோம் இல்லைங்களா, ஊதுனா அணைஞ்சிரும். அதே மாதிரி இதுல விறகு போட்டு கற்பூரமோ ஏதோ ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த விறகு தீ பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ளோயர் போட்டுட்டு ஸ்லோ ஸ்பீட்ல இருந்து, கம்மியான ஸ்பீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் நீங்க தேவையான அளவுக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம போட்டோம் விறகு அடுப்பு தானே, அடுப்பு மாதிரி டக்குன்னு ஹை ஆகாதே அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு 5% தான் இருந்தது ஃபிளேம். இப்போதான் நம்ம 2 விறகு போட்டோம். ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் ஃபிளேம் வந்துடும். ஸோ அதனால இந்த கடையில் யூஸ் பண்றவங்க, வீட்டில் யூஸ் பண்றவங்க கூட இதை நம்ம மறுபடியும் இந்த எல்பிஜிக்கு ஈக்குவலன்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லா விதத்துலயும் தான். நம்ம டக்குனு ஃபிளேம் அதிகப்படுத்துறோம் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ 2 விறகு தான் போட்டோம், அதிகமாயிடும். இப்பதான் ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் இருக்கும் இல்லைங்களா, விறகு போட்ட உடனே அது பாட்டுக்கு எரியாது. இப்போ நம்ம இந்த அடுப்பு வாங்கினோம்னா கேஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம விறகு வேஸ்ட் விறகு, நீங்க விறகு வாங்கணும்னு இல்லை, கீழே இருக்கிற வேஸ்ட்டை போட்டு எரிக்கலாம்.